ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறது மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதைத் தொடர்ந்து நமக்கு ஒரு அழகான கேள்வியும் உண்டு. இன்று ஆதி சங்கரரினுடைய ஜெயந்தி. அவரின் அனுகிரகத்தோடு இந்த நாளை தொடங்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரன் 2ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் இவர்களுக்கு நல்ல ஒரு மன அமைதியை கொடுக்கும். மேஷராசி அன்பர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக அமைகிறது. நீண்ட நாளாக இருந்து வந்த குடும்ப சண்டைகள் தீரும். இன்று செவ்வாய்க்கிழமை மற்றும் சங்கர ஜெயந்தியாக இருப்பதனால் அன்னதானங்கள் செய்யவும். ரிஷபராசி அன்பர்கள் இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு மனக்குழப்பங்கள் தீரும். பல நாட்களாக இருந்து வந்த ஒரு சில குடும்ப குழப்பங்களுக்கு இன்று தீர்வுகள் உண்டு. இன்று பிள்ளைகளால் உங்களுக்கு கிடைக்கக்கூட ஒரு மிகப்பெரிய நல்ல பலன்களை பார்க்கலாம். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக இருக்கும். மிதுன ராசினியர்களுக்கு இன்று உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் உண்டு. வழக்கு விசாரணை போன்றவற்றில் நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லாத நாளாக அமைகிறது. குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் அமையும். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் முருகன் ஆலய வழிபாடு சிறந்தது. கடகராசி அன்பர்களுக்கு இன்று குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில பொறுப்புகள் அதிகரிக்கலாம். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த ஒரு சில பிரச்சனைகள் இன்று தீரும். கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் பல நாட்களாக வராமல் இருந்த பண பாக்கிகளும் வசூல் செய்யலாம். நரசிம்மர் ஆலய வழிபாடு இன்று சிறந்தது. சிம்மராசி அன்பர்கள் இன்று சிம்மராசி நேயர்களுக்கு ஒரு விதமான மன பயம் தீரும். குடும்பத்தில் பெரியோர்களின் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குழப்பங்களும் மன பயமும் தீரக்கூடிய நாளாக அமைகிறது. ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவானின் சஞ்சாரம் இன்று பல வெற்றிகளை கொடுப்பதாகவே இருக்கும். வியாபாரிகளுக்கு நல்ல நாள். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களாக அலுவலகத்திலிருந்து வர வேண்டிய பண பாக்கிகள் வசூல் செய்யலாம். மேலும் இன்றைய நாளில் உங்களினுடைய குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக வந்து சேர வேண்டிய பணத்தையும் நீங்கள் பெறலாம். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று மாலை நேரம் மிகவும் உகந்தது. செலவுகள் குறையக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கும். பலவிதமான ஒரு பொறுப்புகளும் இன்று குடும்பத்தில் அதிகரிக்கும். துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று சுவாதி மற்றும் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. இன்றைய நாளில் மனக்குறைகள் இல்லாத நாளாக இருக்கும். சந்திராஷ்டமமாக இருந்தாலும் இன்று குடும்பத்தில் அமைதியும் சந்தோஷமும் உண்டு. இன்று சங்கர ஜெயந்தியாக இருப்பதனால் அன்னதானங்களும் வஸ்திரதானங்களும் செய்ய சந்திரனுக்கு உண்டான தோஷம் நிவர்த்தியாகும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று பல மாதங்களாக இருந்து வந்த மனக்குறைகள் மாறும். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனின் சஞ்சாரம் இன்று உங்களுக்கு பண வரவை அதிகரிக்கும். காதல் வாழ்க்கை வெற்றியடையும். திருமண பேச்சுவார்த்தைகளும் கைகூடும். இன்று விருச்சிக ராசி அன்பர்களுக்கு முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு. தனுசு ராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த ஒரு சில மன நிம்மதியும் மன சந்தோஷங்களும் இன்று பெருகலாம். திருமண விஷயத்தில் இருந்து வந்த தடை விலகும். எடுத்துக்கொண்ட விஷயங்களில் இன்றைய நாளில் உங்களுக்கு மாலை நேரம் உகந்தது. புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவது மற்றும் புதிய வியாபார விஷயங்களை பேசுவது வெற்றியை தரும். மகர ராசி நேயர்களுக்கு இன்று குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக நன்மைகள் கிடைக்கும். பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த ஒரு விதமான ஒரு உதவியோ அல்லது உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பண பாக்கிகளோ வரலாம். அலுவலகம் சார்ந்த விஷயங்களிலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய குறைகள் தீரும். மகர ராசி அன்பர்களுக்கு இன்று வீடு வாங்குவது விற்பது போன்றவற்றில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம். கும்பராசி அன்பர்களுக்கு இன்று குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு விதமான குழப்பங்கள் தீரும். பிள்ளைகளுக்கு உண்டான கல்யாண விஷயத்தில் இருந்து வந்த தடங்கல்கள் நிவர்த்தியாகும். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஆறுதலாக இருப்பார். இன்று உங்கள் பிள்ளைகளால் பெருமைகள் உண்டு. மீனராசி அன்பர்களுக்கு செவ்வாய் மற்றும் சனியினால் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன குழப்பங்கள் வரலாம்.
இன்று முருகன் ஆலய வழிபாடு சிறந்தது. நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு இன்று அது அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆகவே மீனராசி நேயர்களுக்கு இன்று மாலை நேரம் மிகவும் உகந்தது. இன்று பல நாட்களாக இருந்த ஒரு சில பண பிரச்சனைகளுக்கும் தீர்வுகள் கிடைக்கும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். சுக்கிரன் மற்றும் ராகு கிரக சேர்க்கையில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்கள் என்ன? சாதகம்லாம் ரொம்ப கம்மி தான். பாதகம் அதிகம். சுக்கிரன் ராகு நமக்கு புகழை கொடுப்பதற்கான ஒரு கிரகம்னு சொல்லலாம். கிரக சேர்க்கை. ஸோ ஒரு இன்டர்நேஷ்னலா நீங்க ஃபேமஸ் ஆகணும். அதெல்லாம் அதுவும் கலைத்துறையில ஒரு சினிமா நடிகர்களாகவோ, அல்லது சினிமா ப்ரொடக்ஷன்ல இருக்கிறவங்களுக்கோ, இந்த சுக்கிரன் ராகு பணத்தை எக்கச்சக்கமா குடுக்கும். புகழையும் எக்கச்சக்கமா குடுக்கும். அதே சமயத்துல அவமானத்தையும் அதிகமாகவே குடுக்கும். ஸோ இது இந்த தலைமையில கத்தி அப்படின்னு சொல்லக்கூடியதுதான். இந்த சுக்கிரன் ராகு. அது எங்க இருக்கு அப்படிங்கிறதையும் பொறுத்து தான். எந்த அளவுக்கு ஒரு பெரிய புகழை கொடுக்குதோ, அந்த அளவுக்கு நமக்கு ஒரு இகழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய கிரகங்கள் இந்த சுக்கிரன் ராகு. அண்ட் ஹேபிட்ஸ் நம்ம சொல்லுவோம் தெரியுமா? நல்ல மனிதர். ஆனா இந்த பழக்கம் எப்படி அவருக்கு வந்ததுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு போதைக்கு அடிமை ஆறது, ஒரு பெண்களோட அதிகமான சகவாசங்கள் வைத்துக் கொள்வது, இந்த மாதிரி ஒரு ஒழுக்கம் இல்லாத ஒரு நிலையை இந்த சுக்கிரன் ராகு கொடுக்கும். ஒரு படிப்புல நல்லா இருப்பாங்க, திறமைசாலியா இருப்பாங்க. ஆனா ஒரு மாதிரியான பெர்வர்ட்ஸா இருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் இந்த சுக்கிரன் ராகு சேர்க்கை இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு விதமான அடுத்தவங்கள மனைவியா இருக்கட்டும், இல்ல பெண்களாக இருக்கட்டும், ஆண்களுக்கு குறிப்பா சொல்லணும்னா, அந்த செக்ஷுவல் ஹராஸ்மென்ட் அப்படின்னு சொல்றது அவங்களுக்குள்ளேயே ஒரு பெர்வர்ட்ஸா இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இது இந்த சுக்கிரன் ராகு காம்பினேஷன்ல நம்ம அதிகமாகவே பார்க்கலாம். ஸோ மென்னுக்கும் சரி, விமென்னுக்கும் சரி, சுக்கிரன் ராகு காம்பினேஷன் இஸ் நாட் அ வெரி ஹெல்த்தி காம்பினேஷன். இதற்கு ஏதாவது பரிகாரங்கள்லாம் இருக்கா அப்படிங்கிற ஒரு சின்ன சந்தேகம் நமக்கு மனசுல வரும். அதை நம்ம பின்னாடி நம்ம பார்க்கலாம். என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.